திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, பாதகாதிபதி பகுதி 1 நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது பாதகாதிபதி பகுதி 2, அதாவது பாதகாதிபதி எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். பாதகாதிபதி லக்கணத்தில் இருந்தால், அதாவது சுப கிரகங்களான சுக்கிரன், சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் பாதகாதிபதியாக மாறி லக்கணத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய இயற்கையான காரகத்துவங்களில் உள்ள கெடுதல்களை அந்த ஜாதகனுக்கு ஏற்படுத்துவார்கள். இப்போ சுக்கிரன் பாதகாதிபதியாகி லக்கணத்தில் இருந்தால் அவர் பெண்களுக்கு உரியவர். எனவே பெண்கள் விஷயத்தில் அபாண்டமான பழிகளை பாதகாதிபதியான சுக்கிரன் லக்கணத்திலே இருக்கும் பொழுது ஏற்படுத்துவார், அல்லது லக்கணாதிபதியோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுத்துவார். அடுத்து ஆடம்பரம் பிரியராக இருந்து அதிகமான ஆடம்பர செலவுகளை செய்து அதிலே பணத்தை, செல்வங்களை வீணடித்து விடுவார். ஏனென்றால் அவர் ஆடம்பரத்துக்குரியவர் சுக்கிரன். அப்போ அதிகப்படியான ஆடம்பர போக்கினை ஏற்படுத்துவார். அடுத்து சுக்கிரன் என்னென்னா, அவருடைய இயல்பான காரகத்துவத்தில் இப்போ கடகலக்கணத்துக்கு 4, 11 கூடியவர் என்று வைத்து கொண்டால், அந்த 4ஆம் இடத்துக்குரிய சொத்து சுகங்களுக்கும் இயல்பாக அவர் காரகத்துவம் பெற்றிருப்பதனாலே அவர் பாதகாதிபதியாகி லக்கணத்தில் இருக்கும் பொழுது சொத்து சுகங்களினாலே பிரச்சனை ஏற்படும். இப்படி சந்திரன் என்றாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பாதகாதிபதியாகி லக்கணத்திலே இருக்கும் பொழுது ஏற்படுத்துவார். விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் பாதகாதிபதியாக இருக்கும் பொழுது நீசம் அடைந்து விடுகிறார். அவர் நீச பங்கம் அடைந்தால் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். நீசம் என்றால் விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். அதே போல் இந்த தனுர் லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் பாதகாதிபதி புதன் லக்கணத்தில் இருக்கும் பொழுது மீனத்திலே நீசம் அடைந்து விடுவார். அதனாலே பாதகத்தன்மை கெடுதல்கள் குறையும். ஆனால் தனுரில் இருந்தால் அந்த புதன் அதிகப்படியான தொந்தரவுகளை அவருடைய காரகத்துவத்தினாலே ஏற்படுத்துவார். அவருடைய காரகத்துவம் என்ன? தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்துவார். ஜாதகர் ஒரு லக்கணாதிபதி பலம் இறந்து விட்டால், 6 குடையவனும் வலிமை பெற்றால் ஜாதகர் ஒரு சைக்கோவாக மாறிவிடுவார். அந்த மாதிரி உள்ள திசைகள் காலங்களில். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா தாய்மாமன், மாமனார் அந்த வழிகளில் பெண் வழியில் சச்சரவுகளும் செயற்படும். ஆணாக இருந்தால் மனைவி வழியிலும், பெண்ணாக இருந்தால் கணவன் வழியிலும் ஒரு பூரணமான ஒரு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படியாக அவர் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். இப்போ புதன். இதே இது பாவ கிரகங்கள், இயற்கை பாவர்கள் வலுத்து லக்கணத்திலே அமரும் பொழுது அவர்களுடைய கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துவார். இப்போ செவ்வாய் மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதி. அவர் மகரத்தில் உச்சமாகிறார். அப்போ சொத்து சுகங்களில் நிறைய சேர்த்து கொடுப்பார். கடைசியில் பார்த்தா அந்த சேர்த்த சொத்துக்கள்னாலே சில பெரிய பிரச்சனைகளும் ஏற்படும். அல்லது தாயாதி வழியில் பிரச்சனை ஏற்படும். அல்லது இயற்கை காரகத்துவம், பொதுவாக செவ்வாய் என்றால் இரத்த காயத்துக்குரியவர். திடீர்னு விபத்துகள், இரத்த காயங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். ஆப்ரேஷன் போன்ற நிலைகள் ஏற்படும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகர லக்கணம். அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமாக இருந்தார் லக்கணத்திலே. பாருங்கள், அவர் குண்டடிப்பட்டு உயிருக்கே ஆபத்தான முறையிலே இருந்து பிழைத்தார். அது மக்களுடைய ஆதரவு, பிரார்த்தனை, அது மட்டுமல்லாமல் அவருடைய மற்ற கிரகங்களுடைய துணையினாலே அவர் பிழைத்தார். அப்போ செவ்வாய் அந்த இரத்த காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அடுத்து சனி பகவான் பாதகாதிபதியாக லக்கணத்திலே அமர்ந்து விட்டால் அந்த லக்கணக்காரருக்கு பல்வேறு மன சஞ்சலங்களை ஏற்படுத்துவார். திடீர்னு ஏதாவது மன நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆமாம், ஏதாவது வியாதிகள் காட்டும், சில குழப்பமான சிந்தனைகள் ஏற்படும்,
கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாருன்னா மீள்றது ரொம்ப கஷ்டம். இப்படியாக ஏற்படுத்துவார். அடுத்து சூரியன் துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதி. அவர் லக்கணத்தில் நீசம் அடைந்து விட்டால் ஜாதகருக்கு விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். ஆனால் தகப்பன் வழியிலே பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்றால் பொதுவாக சூரியன் நீசம் அடைவது என்பது தகப்பன் வழியிலே பாதிப்பு ஏற்படுத்தும். நடிகர் சிவகுமார், நடிகர் சூர்யா கார்த்தி இவர்களுடைய நடிகர்கள், சூர்யா கார்த்தி இவர்களுடைய தந்தையார், அவர் துலா லக்கணம். லக்கணத்தில் சூரியன் பாதகாதிபதி நீசம் பெற்று போனார். அதனால தான் ரொம்ப அந்த பாதகாதிபதி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற வகையில் சிறந்த யோகத்தை பெற்றவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய தந்தை இளம் வயதிலேயே அவர் அந்த மாதிரியான கஷ்டங்களை இழந்திருந்து அதை கஷ்டப்பட்டார். அப்போ இந்த மாதிரி பாதகாதிபதி இப்போ எந்த வகையிலும் கூட பாதகாதிபதி கெடுதல் செய்வதிலே ஆதிக்கம் பெற்றவராக இருக்கிறார், அதிக நுட்பம் பெற்றவராக இருக்கிறார். பொதுவாக இந்த லக்கணத்திலே இருக்கின்ற இந்த பாதகாதிபதி வலிமை பெற்று தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வலிமை பெற்று இருந்தால் சுபர்களுடைய பார்வையை பெற வேண்டும். சுபர்களுடைய குரு, புதன், சந்திரன் இவர்களுடைய பார்வை பெற வேண்டும். இப்போ இந்த சுபகிரகங்கள் குருவே பாதகாதிபதியாக இலக்கணத்தில் இருந்தால் அவர் சுக்கிரனுடைய பார்வையை பெற வேண்டும், புதனுடைய பார்வையை பெற வேண்டும், அல்லது சந்திரனுடைய பார்வையை பெற வேண்டும். சுபர் பார்வை என்பது பாதகாதிபதியினுடைய கெடுதல்களை பெருமளவு நீக்கி நன்மை செய்யும். பாதகாதிபதி எங்கு இருந்தாலும் அவருக்கு சுபர் பார்வை தேவைப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, பாதகாதிபதி 9ல் இருந்தால், திரிகோணத்தில் இருந்தால் அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் 9லே உச்சம் பெறுவார், திரிகோணத்தில் தான் இருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக அவருடைய தொந்தரவுகளை ஜாதகருக்கு சில ஜாதகத்திலே கடுமையான, அதாவது திருமண விஷயத்திலே எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் அப்படிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். ஆக இப்படி பல, ஆனால் தாயாதி வழியில் உச்சமாக இருப்பதனால தாய் வழி சொத்து ஏதாவது சொத்து சுகங்கள் சேரும், பண வசதி கிடைக்கும். ஆனாலும் இல்லற வாழ்க்கையிலோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே தொந்தரவுகள் ஏற்படும். எனவே அந்த பாதகாதிபதியினுடைய கெடுதலுக்கு நல்ல மருந்தாக இருப்பது சுபருடைய பார்வை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.